நமது பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினதும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உடன்படிக்கை உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். ஒருவருக்கு ஒருவர் இடையில் அல்லது ஒரு குழுக்களுக்கு மற்றொரு குழுக்களுக்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்வது உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கை நாம் யாரோடு, எப்படி, எங்கு செய்து கொள்கிறோம் என்பது மிக அவசியம். ஏன் என்று பார்த்தோம்னால், மனிதன் நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறுகிறவன். அவனுடைய பேச்சு ஒன்றாக இருக்கும், அவனுடைய செயல்பாடு ஒன்றாக இருக்கும். எனவே மனிதனிடத்துல நாம் உடன்படிக்கை செய்கிற பொழுது, மனிதனிடத்துல நாம் உறுதிமொழி கொடுக்கிற பொழுது, மனிதனுடைய உறுதிமொழி நாம் கேட்கிற பொழுது அவை மாறிவிடும். காலங்கள் எப்படியாக கிடைக்கிறதோ, நேரங்கள் எப்படியாக மாறுகிறதோ, அதே போல மனிதனுடைய உடன்படிக்கையும் சரி, மனிதனுடைய வாக்குறுதியும் சரி, மனிதனுடைய ஒப்பந்தமும் சரி மாறி விடுகிறது. இந்த நேரத்துல அதிகம் இந்த நில மோசடி நம்ம அதிகம் பார்த்து கொண்டு வருகிறோம். நிலம் தருகிறேன் என்று சொல்லி கொடுத்து விடுறார்கள். சிறிது காலத்துக்கு பிற்பாடு என்ன செய்யறாங்க? இந்த நிலம் உங்களுடையதல்ல, எங்களுடையது. இந்த நிலத்தை நாங்கள் வேறொருக்கு விற்று விட்டோம். எப்படியாக பல விதங்களில அந்த மோசடிகளை செய்கிறார்கள். அதிலே பார்க்கிற பொழுது அவர்கள் தருகிறேன் என்று சொல்லி பத்திரமாக கொடுக்கிறார்கள். ஆனாலும் கூட அதிலே கூட மோசடி செய்கிறார்கள். இதுல நான் பார்க்கும் பொழுது மனிதனுடைய எண்ணமும் சரி, மனிதனுடைய யோசனையும் சரி, மனிதனுடைய உடன்படிக்கையும் சரி மாறக்கூடியது. நாம் யாரிடத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டும்? என கண்பானவர்களே, நம்மை படைத்த, நமக்கு ஜீவனை கொடுத்த, நமக்கு வாழ்வு கொடுக்கிற பிதாவாகிய கடவுளோடு நாம் உடன்படிக்கையில நிலைத்திட வேண்டும். ஆனால் அந்த உடன்படிக்கையை நம்மால் கடவுளத்தில் ஏற்படுத்த முடியாது. மாறாக கடவுளால் மட்டும்தான் நம்மோடு உடன்படிக்கை செய்ய முடியும், நம்மால முடியாது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய ஆளுகையின் கீழ் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர் நம்முடைய கடவுள். அவர் நம்மிடத்திலே நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் கடவுள் என்று சொல்லி கடவுள் உடன்படிக்கை செய்கிறார். எப்படி? அவருடைய வார்த்தையின் வழியாக, அவருடைய நியாய பிரமாணத்தின் வழியாக அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நியாய பிரமாணத்தின்படி நாம் கடவுளுக்குள்ளாக வாழுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கடவுள் நம்முடைய வாழ்வை உயர்த்துகிறார். அவருடைய உடன்படிக்கையில நாம் நிலைத்திருக்கிற பொழுது God gives us a victory to all. எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு வெற்றியை தருகிறார். என கண்பானவர்களே, நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். இந்த நேரத்துல கடவுளோட குமாரனாகி கிறிஸ்து இயேசு வழியாக நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரத்தத்தின் வழியாக நம்மை நீதிமானாக்கி, நம்மை பரிசுத்தவான்களாக்கி, நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இன்றைக்கு நம்மை வாழ வைத்து வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதான் வேதம் சொல்கிறது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் இப்படியாக சொல்கிறது: நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் வீட்டாரோடு செய்யும் உடன்படிக்கை இதுவே. என் பிரமாணத்தை நான் அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே. ஆம். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் அவருடைய வார்த்தையின் வழியாக, அவருடைய நியாய பிரமாணத்தின் வழியாக நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைத்து வருகிறார். கடவுளுடைய அந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக நம்மோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானத்தின் வழியாக பாவத்திற்கு மரித்தவர்களாக நீதிக்கென்று நம்மை பிழைக்கும்படியாக செய்கிறார். காரணம், கிறிஸ்துவின் வழியாக நம்மோடு செய்த உடன்படிக்கை. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய திருநாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அவருக்குள்ளாக பரிசுத்தமான ஜீவித்தை ஜீவிக்கிறார்களோ, கடவுள் அவர்களுக்கு எல்லாவற்றிலும்
வெற்றியை கொடுக்கிறார். அவர்களுக்கு பரலோக வாழ்வை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையில நாம் நிற்போம். கடவுளுடைய நியாய பிரமாணத்தின்படியாக நாம் வாழுவோம். கடவுளுக்கு மாறாக கிறிஸ்துவனுடையாக நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே நாம் அவருக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து எல்லாவற்றையும் வெற்றி பெற்று அவருடைய நித்திய வாழ்வை கடைசியில் நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நாம் அனைவரையும் பலப்படுத்தி வருடத்தை காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்து உம்முடைய பிரமாணத்தை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய நியாய பிரமாணத்தை எங்களுடைய இதயத்தில் வைக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையில நிலைத்திருந்து உம்முடைய நியாய பிரமாணத்தின்படியாக உமக்கு ஏற்ற நல்ல ஜீவித்தை ஜீவிப்பதற்கு கர்த்ததாமே எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குமாரனாகி கிறிஸ்து இயேசு வழியாக என்னுடைய பாவங்களை மன்னித்து நீதிமானாகி பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிப்பின் வழியாக பரலோக வாழ்வை கொடுக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசி தொடர்ந்து நீடித்து உமக்குள்ளாக வாழ்ந்து உம்முடைய சகல ஆசீர்வாத நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்ததாமே எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டும் கூட ஜெபிக்கிறோம். நீதாமே யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சந்தித்து எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு நல்ல பலத்தை, சக்தியை, ஆரோக்கியத்தை தாரும். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே அவருடைய ஆஸ்வதியும் வாலிப சிருஷ்டியர் நினைந்த வார்த்தைப்படியாக நீர் செய்த உடன்படிக்கை வாலிப பிள்ளைகள் எல்லாம் நினைவு கொண்டு உமக்குள்ளாக தூய்மையான வாழ்வை வாழ கர்த்தர் தாமே துணைவராய் இருந்து தூய ஆவியினாலே நடத்தியுள்ள வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.